கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. என்ன சொல்லணும்? உம்முடைய பிரதான கட்டளையை நான் நிறைவேற்றுவேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், அதுக்கு எனக்கு சுகம் கொடுங்க, ஆயுசு நாளை கேட்டு கொடுங்கன்னு கேளுங்க. தேவன் மகிழ்ச்சியோடு உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் நீ கேட்காதங்க. இனிமேல் நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்னு உங்களை கேள்வி கேளுங்க. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் கரம் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? நம்ம அபிஷேகம், வல்லமை, வரங்கள், அதிகாரம் எல்லாத்தையும் உங்களுக்கு தரும். எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜனங்க. அது ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஐதிக்கு தூக்கம் வந்துச்சு. உடனே ஐதிக்கு தூக்கம் வந்து என்ன பண்ணாரு? 3வது மாடியிலேருந்து தொப்புன்னு கீழே வந்துட்டாரு. உடனே ஐதிக்கு செத்து போயிட்டான் வாலிபன். செத்து போனவனே எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ இந்த பிள்ளை இறந்து போயிட்டானே அப்படின்னு. பவுல் வந்து இயேசுவின் வல்லமையால் அவனை கட்டி பிடிச்ச உடனே அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்பி வருது. எவ்வளோ பெரிய வல்லமையான ஆண்டவர்ல நம்ம ஆண்டவர். தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே. நான் இருப்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. என்ன சொல்லணும்? உம்முடைய பிரதான கட்டளையை நான் நிறைவேற்றுவேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், அதுக்கு எனக்கு சுகம் கொடுங்க, ஆயுசு நாளை கேட்டு கொடுங்கன்னு கேளுங்க. தேவன் மகிழ்ச்சியோடு உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார் நீ கேட்காதங்க. இனிமேல் நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்னு உங்களை கேள்வி கேளுங்க. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் கரம் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? நம்ம அபிஷேகம், வல்லமை, வரங்கள், அதிகாரம் எல்லாத்தையும் உங்களுக்கு தரும். எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ண 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜனங்க. அது ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஐதிக்கு தூக்கம் வந்துச்சு. உடனே ஐதிக்கு தூக்கம் வந்து என்ன பண்ணாரு? 3வது மாடியிலேருந்து தொப்புன்னு கீழே வந்துட்டாரு. உடனே ஐதிக்கு செத்து போயிட்டான் வாலிபன். செத்து போனவனே எல்லாரும் பயந்துட்டாங்க. ஐயோ இந்த பிள்ளை இறந்து போயிட்டானே அப்படின்னு. பவுல் வந்து இயேசுவின் வல்லமையால் அவனை கட்டி பிடிச்ச உடனே அவனுடைய உயிர் அவனுக்கு திரும்பி வருது. எவ்வளோ பெரிய வல்லமையான ஆண்டவர்ல நம்ம ஆண்டவர். தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு நன்றி. தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ.